காவேரி வீட்டில் இருக்காங்க. அப்போ நிவின் யோசிக்கிறாரு. கண்டிப்பாக இப்போ காவேரி கிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. காவேரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை விஜய் வந்துட்டு அன்னைக்கு பசுபதி உன்னை கடத்தும் போது என்கிட்ட சொன்னார், நான் ராகினி கட்டில் தாலி கட்டும் போது கட்டாத 11 மாதம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. எனக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. பயங்கர கோவமாக வராங்க காவேரி. அப்போ விஜய் வராரு. விஜய் கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நிவின் கிட்ட 11 மாதம் வெயிட் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நல்லதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு விஜய். எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ நான் என்ன பண்ணணும்? பணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு போய் எல்லாருக்கிட்டே சொல்லணுமா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு 12 மாதம் டைம், அதில் 1 மந்த் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 11 மந்த்து நான் உங்கள் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்களே சொன்னால் கூட நான் கூட இருக்க மாட்டேன். அக்ரிமெண்ட் முடிஞ்சால் நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க காவேரி. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, நான் உனக்கு நல்லது தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு எந்த நல்லதும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அங்கேருந்து விஜய் கிளம்பிட்டார். பயங்கரமாக யோசிக்கிறாங்க, இவர் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு? அக்ரிமெண்ட்டுன்ற பேரில் கல்யாணம் பண்ணார், பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணு. இப்போ எல்லாருக்கிட்டே போய் நம்ம பேச முடியுமா? அதுவும் நிவின் கிட்ட போய் 11 மாதம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் யோசிக்கிறாரு, நாம் என்ன தப்பு பண்ணோம்? ஏதோ 11 மாதத்துக்கு அப்புறம் என் கூட வாழ போகிறது இல்லை. ரொம்ப விரும்பி லவ் பண்ணது நிவினை. சரி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் தானே நான் நினச்சேன். அதுக்கு என்ன போய் இப்படி திட்டினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறா? பாப்பா தாங்க முடியல. ஆனால் வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான், வாய் குறைய சான்ஸே இல்லை போல இருக்கு. எவ்வளோ பேச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு விஜய் காவேரியை.